ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ப்ரான்ஸ் தலையை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு எப்படி செய்யணும் பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் ஒரு 4 ஸ்மால் சைஸ் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி தண்ணி, ப்ளஸ் இது கூட மசாலான்னு பார்த்தா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள், பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன், ப்ளஸ் வெந்தயமும் பெருஞ்சீரகமும் வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி சேர்ந்து பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை கட் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு எப்போ போல் ஃபஸ்ட்டாக லைன் போட்டுட்டு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும். ஸோ அந்தளவுக்கு சாப் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி சென்டர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுட்டு சாப் பண்ணிக்க வேண்டியதுதான். எப்படின்னா குக்காக டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் லைன் போட்டுட்டு 1/2 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் தான் இதுக்கு கரையும் நல்லா திக்காக வந்துட்டு ரெண்டும் பிளெண்ட் ஆகி வரும். ஸோ அதுக்காக தான் குட்டி குட்டியாக கட் பண்ணுறது, சீக்கிரமாக குக் ஆகும் ரெண்டாவது. ஸோ அவ்வளோதான், இதையும் கட் பண்ணி வச்சு ஸோ இது கூடவே எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாயும் 1/2 கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரியே 1/2 கட் பண்ணிட்டாலே காணுமானது இருக்குது. ஓகே, கடாய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஆயில் விட்டுப்போம். கொஞ்சம் லைட்டாக கூட ஆயில் விடணும். ஆயில் விட்டுட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் சூடாயிடுச்சு. ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க பெருஞ்சீரகமும் ஸோ இதையும் இது கூட போட்டுப்போம். ஸோ வெந்தயமும் பெருஞ்சீரகம் முடிச்சதுக்கப்புறம் இது கூட விட்டுட்டுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக்காக வைப்போம் ஓரளவுக்கு. ஸோ இதே டைமில் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிப்போம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் 2 இது கூட இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஓரளவுக்கு குக் பண்ணி லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி வச்சுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடுவோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிட்டு ஸோ இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க மசாலாவை வந்துட்டு இது கூடயே ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு மசாலாலாம் நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மசாலா தான் போடணும், அதுக்கப்புறம் தான் தக்காளி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா குக் பண்ணிப்போம். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் விட்டிங்கனாலே மசாலாவோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும். ஸோ இந்த டைமில் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ அதே டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் எப்போயே ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் தக்காளி வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு வதங்கி வரும். ஸோ அதுக்காக எப்போவே உப்பு ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நல்லா தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா இப்போவே குக் பண்ணணும். அப்போ தான் கரையும். நம்ம தண்ணி வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வச்சு அதில் போகணும். இல்லை ப்ரான்ஸ் தண்ணி இதுக்கு போதுமான அளவுக்கு. தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸோட தலையை. ஸோ ப்ரான்ஸ் நீங்கள் ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கும்போது ப்ரான்ஸை மேக்ஸிமம் வேஸ்ட்டாக போடுறது வந்து தலை தான். ஸோ தலையில் இப்படி செய்யும் போது ரசத்தை கூட வெறும் சாத்தை கூட சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ வேஸ்டேஜும் உங்களுக்கு ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் 50% வந்து ப்ரான்ஸ் வந்துட்டு ஒழுங்காக க்ளீன் பண்ண தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரான்ஸ் தலையை வச்சு சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ப்ரான்ஸ் தலையை போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா ப்ரான்ஸ் வந்துட்டு சீக்கிரம் குக் ஆகிடும்.
ஸோ அதனால் இதுக்கு மொத்தமாகவே ஒரு 10 to 15 minutes மட்டும்தான் மெனக்கிற மாதிரி இருக்கும், கட் பண்ணுறதோட சேர்த்து. ஸோ ரொம்ப வேலை இருக்குலாம் இல்லை இதுக்கு. ஸோ நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதேமாரி எப்போ வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, அப்படியே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபர் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகும் மற்ற வீடியோஸ் போட. ஸோ இன்னும் சூப்பரான கண்டென்ட் தான் இருக்குது. கண்டிப்பாக இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ஆஃப்டர் நியூ இயர்லாம் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் போட போகிறேன். அதுக்கு ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது செட்டப்பு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இது மட்டும் இது கூட ஒரு 2 கப் 1 கப் அளவுக்கு ஒரு டம்ளர், இட் மீன்ஸ் ஒரு 100 ml கிட்ட தண்ணி மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதிக்க விடுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருக்க கருவேப்பிலையை வந்துட்டு போய் இது கூட ஆட் பண்ணிப்போம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஒன்ஸ் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சூப்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு கொஞ்சமாக, ரொம்ப இல்லாமல் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 minutes குக் பண்ணினாலே நல்லா குக் ஆகி ட்ரை ஆகி நல்லா கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெட்ட தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட் வற்றிட்டு, ஸோ இப்போ அவ்வளோதான் நம்மளோட ப்ரான்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆக விட்டு எடுத்தோம்னா நம்மளோட ப்ரான்ஸ் கேட்டு தொக்கு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மக்கள், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரான்ஸ் தலை தொக்கு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.